அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் அவருடைய தலைமையிலான குழுக்களும் இணைந்து இந்தியாவை பல கட்ட மறைமுக தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். ட்ரம்பின் ஆதிக்கம் இந்தியாவை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால் மேலும் தேவையில்லாத யுத்திகளை கையாள்வது வாடிக்கையாகிவிட்டது. அமெரிக்காவில் வசிக்கும் 5.5 crore மக்களின் விசாக்களை மறு ஆய்விற்கு உட்படுத்த போவதாக ட்ரம்பின் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் குடியுரிமை துறை மற்றும் அந்நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மறுபரிசீலனை செய்ய போவதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் மற்றும் உயர்கல்வி மாணவர்கள் மற்றும் பணிபுரிவதற்கான அனைத்து விசாக்களையும் பரிசோதித்து அங்கு வசிப்பதற்கான தகுதிகள் இருக்கிறதா இல்லையா, அவர்கள் காலாவதியான விசாவை பயன்படுத்துகிறார்களா அல்லது குற்ற செயல்களிலோ மற்றும் பயங்கரவாதத்துடன் தொடர்பு உள்ளவர்களா, ஏதேனும் விதிமீறல் உள்ளதா என்றும் ஆய்வு செய்ய போவதாகவும், விதிமீறல்களை நிரூபிக்கப்பட்டால் நாடு கடத்தப்படுவார்கள் என்று அச்சுறுத்தலை கிளப்புகிறது அமெரிக்கா. இந்த நாள் வரை அமெரிக்காவை உலக நாடுகளின் மத்தியில் ஜாம்பவானர்களாக கட்டமைத்தவர்களே இவர்கள்தான். கைதிகளை போல் நாடு கடத்தப்படும் என்று கூறுவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். யாரும் இவர்களுடைய பேச்சை கேட்கவில்லை என்றால் எதையாவது போட்டு குழப்பிக் கொண்டே இருக்க வேண்டியது. இவர்களே அசிக்கப்பட்டு சாக்கடை போல் கடைசியாக துருநாற்றம் வீசும் பொழுது அமெரிக்கா முழுவதும் நாறும்.